பேரனாடா பிள்ளையும் பையனு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. என் பேத்தியோட பிள்ளையும் பையனும் வந்துக்கிறாங்க. நல்ல இனிப்பாக அலுவா பண்ணிக்கலாம். கேரட்டு அலுவா இன்றைக்கி செஞ்சுக்கலாம். கேரட்டு வறுத்து திங்கலாம், பச்சை திங்கலாம், இந்த மாதிரி அலுவா பண்ணி திங்கலாம். நம்ம நல்லது. கேரட்டு சேர்த்துக்கிட்டா நம்ம நல்லது. நோவு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கண் பார்வைக்கு நம்ம நல்லது. வவுத்து பிரச்சனை வராது. செரிமானம் நல்லா ஆகும். மேனி வந்து பளபளப்பாக வச்சுருக்கும். இந்த கேரட்டை ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். இன்றைக்கி அலுவா பண்ணிக்கலாம். வாங்க தனி வேண்டாங்கண்ணே வைசாமி. பெருசு ஒரு 5 கேரட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து குடும்பம் ஜாய்த்தி, அதனால நாங்கள் 5 போடுறோம். குடும்பத்துக்கு பொறுத்த அளவுக்கு போட்டுக்குங்க. தம்பி அது பார்த்தாயே அடுப்பத்தாச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு அரைச்சம் தண்ணி. தம்பியே அந்த செவ்வரிசி எடுத்துக்கிட்டா 1 கப்பு செவ்வரிசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு குண்டா எடுத்து தண்ணி இருக்கலாம். ரெண்டு 3 ஆறு நல்லா கலஞ்சிக்கணும். தண்ணி மூடி வைக்கணும். கொதிக்கிட்டு நல்லா கலஞ்சி வச்சு போதும். சரி நல்லா தண்ணி கொதிக்கிட்டு இதை கொண்டு ஊற்றிட்டு இந்த குண்டா கொண்டாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டு தம்பி 60 மணி எடுத்தா எங்க காய் சரண்டி எங்க இருக்குதையா கொண்டசாமி. எடு எடு கொதிச்சு வச்சான்னு பார்க்கலாம். ரோமன் கொண்டசாமி தண்ணி கொதிக்கிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே சுத்தம் பண்ணுன்னா செவ்வரிசை கொட்டிக்கலாம். மூடாயா சரி நல்லா வேட்டு. கேரட்டை சுரண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்கலாம். சுரண்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்குங்க. எங்கடையா ஏன் சாமி ஐயா தாயே நான் சொல்லித்தரேன். சொல்கிறேன் என்ன இதுலேயும் கண்டுபிட்டே என்ன இருபது எண்பது தோண்டு அருமையாக தோண்டு. இது 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 ஒரு மாட்டமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி தோண்டு எடுத்துக்கணும். பசங்க பாரு நல்லா தோண்டுறாங்க பாரு.
ரவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேக வேணும். பையன் சேர்ந்து காய் சேர்ந்து உடஞ்சி போய் மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வரண்டா. கண்ணே செவ்வரிசி வேவிட்டு நம்ம ஆட்டிட்டுலாம். சரியா. சுரண்டி வச்ச கேரட்டை கொட்டி ஆட்டிக்கலாம். ஏய் அப்படியே பண்ணால் அல்வா வராதாயா? அப்படியே போட்டாலும் அல்வா பண்ணலாம். அது வணங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆட்டி போட்டோம்னா சட்னை பார்த்துக்கு வரும். சரி. ஆட்டுக்கண்ணே மெதுவாக ஆட்டு. அப்படி ஆட்டினா ஆட்ட அப்படி பொறுமையாக ஆட்டு. நீ ஆட்டுறதுக்கும் நான் தள்ளுறதுக்கும் சரியாக இருக்கணும். அப்படி பொறுமையாக ஆட்டு. வலசு பசவுக்கு என்ன கண்ணு தெரியும் சொல்லுதான் நம்ம புரிய வைக்கணும். பாப்பா சவாரி சேர்ந்து போச்சான்னு பாரு. இருக்கு நல்லா இருந்தா இருக்கலாம். வந்துருச்சா? இறக்கி நல்லா மஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே வளைச்சிக்கலாம். எடா வளைச்சி எடுத்துக்கலாம். செவ்வரிசி வெந்து போச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சி போச்சு. 2 ஸ்பூன் நெய். நெய் வந்து நல்லா காயிட்டு நல்லா உருவு வேணும். நல்லா நெய் சூடாக இருந்துச்சு. முந்திரி பருப்பு 1/2 கப்பு நல்லா நெய்யிலேயே பொரியிட்டு. நல்லா முந்திரி பருப்பு சிவந்து கிடச்சி. இதுக்கு மேலே ஆட்டி வச்ச கேரட்டை போட்டுக்கலாம். போடு. நல்லா கேரட்டு வந்து பச்சை வாசம் போகணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கண்ணு சக்கரை வேலையா போய் எடுத்தாங்க. கேரட்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கு மேலே சக்கரை கட்டிக்கலாம். 2 கப்பு சக்கரை கொட்டுக்கண்ணே. சரியா. சக்கரை நல்லா கரையணும். சர்க்கரை போட்டு நல்லா வேகணும். இந்த சர்க்கரை பாகுலையே கேரட்டு வந்து நல்லா வேகணும். 6 ஏலக்காய் இந்த படி பண்ணியா. இந்த ஏலக்காய் நீக்கிட்டு வந்துட்டேன். கொண்ட கண்ணே
சர்க்கரை போட்டு 3 நிமிஷம் நல்லா வெந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே வேவிச்சு வச்சு செவ்வரிசி கொட்டிக்கலாம். எடுத்து கொட்டிக்கண்ணே. சரி. செவ்வரிசி கொட்டி நல்லா வேவிட்டு இதுக்கு மேலே நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். 6 காய் போட்டால் போதும். கம்மியாக கலர் இருந்தால் 3 காய் போட்டால் போதும். ஏலக்காய் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எச்சா போட்டால் கசந்து போயிடும். இதுக்கு மேலே ஒன்றும் போட தேவையில்லை, கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா அழுவா பதம் வரந்தனி கிளறிக்கிட்டே இருக்கணும். இளந்தையே அரிசிக்கணும், இல்லைன்னு கை மேலே கொதிச்சு விழுந்துடும். போடா. என்னய்யா? சூப்பராக இருக்குதையா. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி மணக்குதுன்னு பாரு, நல்லா மணக்குது. நல்லா அழுவா பதத்துக்கு வருது. இளந்தையே அரிக்க வேணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்படி கிளறிக்கிட்டே இருந்தால் ஜவ்வரிசி போடுறதுனால அடி பிடிச்சா இறக்கணும். பாப்பா நெய் ஒரு பூன் ஊற்று. இந்த பதம் வந்த மறுபடி நெய் ஊற்றிக்கணும். இதான் பதம். ஊத்துறனாயா? ஊது. நெய்யை ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளறி அப்புறமே இறக்கலாம். நல்லா மணக்குது. இதுக்கு மேலே அடி பிடிக்குது, ஆறுனா சரியாக போயிடும். நல்லா வெள்ளை நேரம் வருது பாரு, கறி ஆட்ட கொதிக்குது பாரு, மொட்டில் விட்டு. இப்படி வெள்ளை நேரம் வந்தால் இறச்சிடலாம். இறக்காயா? நல்லா ஆட்டு. அவ்வளோதான். தடத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஊற்றுக்கண்ணே. கண்ணை எடுத்து ஊற்று. சரி. அப்படி சும்மா மணக்க கம மணக்குதுடா. நல்லா ஆறணும். கேரட்டு அலுவா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். கோழி தட்டில் போடவே நாக்கில் வச்சு வருது. ஸ்பூன் வேணுமா? சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதா ஐயா? கேரட் அல்வா சூப்பராக இருக்குதையா. சரி தம்பி, இருக்கு அல்வா சூப்பராக இருக்குதையா. இந்த பாப்பா
டேஸ்ட் நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது ஐயா. கேரட் அல்வா சூப்பராக இருக்குது ஐயா. சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அல்வா பாரு எப்படி இருக்குதுங்க. அப்படியே நாக்கில் அப்படியே சல்லு ஊறுது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குதுங்க. கேரட் அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. 2 கேரட் இருந்தால் போதும், கொஞ்சம் நேரத்தில் செஞ்சுக்கலாம். நம்ம பிள்ளைக்குட்டி நல்லா விரும்பி சாப்பிடும். அது மட்டும் இல்லை, இது நல்ல சத்து. கேரட் அல்வா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உடம்புக்கு ரொம்ப வலுவு. செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.